தேங்காய் கருங்கல் தானாக சுற்றும் அதிசய நிகழ்வு வியப்புடன் பார்த்த பக்தர்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கள்ளக்கிணறு பகுதியில் கடந்த 7 வருடங்களுக்கும் மேலாக சாய்பாபா கோவில் செயல்பட்டு வருகின்றது. இதனை சுவாமி ராஜ் என்பவர் நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு வாரந்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளானோர் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் அந்த சாய்பாபா கோவிலில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விஷ்ணு மாயா என்ற தெய்வம் நிறுவப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வரும் பக்தர்களுக்கு தேங்காய் மற்றும் கருங்கல்லை கொண்டு குறி சொல்லப்படும் நிகழ்வானது நடைபெற்று வருகின்றது. தேங்காய் மற்றும் கருங்கல் மீது பக்தர்கள் நிற்க வைக்கப்பட்டு குறி கேட்கப்படுகின்றது. மேலும் தேங்காய் கருங்கல் வலதுபுறம் திரும்பினால் பக்தர்கள் செய்யும் காரியங்கள் வெற்றியுடன் நடைபெறும் என்றும், இடதுபுறம் திரும்பினால் காரிய தாமதமாகும் என்றும், அசையாமல் நின்றால் காரிய தடையாகும் என்றும் நம்பப்படுகின்றது. இந்த குறிக்கேட்கும் நிகழ்விற்கு வியாழக்கிழமையன்று ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். மேலும் இதனை கேள்விப்பட்ட ஏராளமான மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். தெரியாம செஞ்சாலும் அதை காப்பாற்றி கொடு. புறப்படி முன்னாடி செய்து போ. பேர் பவித்ரா. நான் பல்லடத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே கள்ளக்கிணறுல வந்து ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வியாழக்கிழமை வருவோம். இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கல் இருக்குது, பழைய காலத்து கல்லும் ஒரு தேங்காயும் வச்சு நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு அந்த கணிச்சு சொல்கிறாங்க. நம்ம கல்லில் நிற்கும் போது வலது பக்கம் திரும்பிச்சுன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும், இடது பக்கம் திரும்பிச்சுன்னா கெட்டது நடக்கும். அதே மாதிரி தேங்காயிலையும் அந்த மாதிரி தான். நிறைய கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்கும். இந்த கோவிலில் இந்த கல்லும் தேங்காயும் ரொம்ப மிகப்பெரிய சிறப்பாகவே இங்கே அமைஞ்சிட்ருக்கு. அந்த கல் மேலே ஏறிங்கன்னா வலது சைடு சுற்றினா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இடது சைடு சுற்றினா சில காரிய தாமதமாகுங்கிறதுக்கு காட்டி கொடுக்குது. அதை வச்சு இங்கே சில பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் சரியாகுதுன்ற எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப மக்கள் வர்றாங்க. நீங்களும் இங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கல் சுற்றுற மாதிரியே தேங்காய் இருக்குது. இங்கே தேங்காய் மேலே ஏறி சுற்றினாலும் நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் வலது சைடும், ஏதாவது காரிய தாமதம் ஆகிற மாதிரி இருந்தால் இடது சைடு சுற்றும். இல்லை எதுவுமே நடக்கலை, அப்படியே நிற்குதுன்னா அப்படியே நிற்கும், எங்கேயும் சுத்தாமல் நிற்கும். அந்த மாதிரி ஒரு அருள் உள்ள இந்த கோயிலில் எல்லா மக்கள் இங்கே வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொண்டு போகணுன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.